ஸோ காஸ் சீடல் மெத்தடில் நம்ம வந்து இட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சம்மை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் 28x + 4y - z = 32 அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. நார்மலாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா y அண்ட் z கோஎஃபிஷியன்ட்டை விட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ இங்கே 28 தான் பெரிய நம்பர், அதனால இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஓகே தான். ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தா x + 3y + 10z = 24 இருக்கு. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 வருது. இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 10 இருக்கு. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனாக இருக்கிறது இந்த ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா இதில் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் பெரிய நம்பராக இருக்குது. அதனால இது நம்ம மாற்றி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 28x + 4y - z = 32. செகண்ட் ஈக்குவேஷனில் இப்போ 2x + 17y + 4z எடுத்தோம் அப்படின்னா இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 17 பெரிய நம்பர், கம்பேரிங் டு ஒய் அண்ட் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை விட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பெரிய நம்பர். அதனால நான் வந்து 2x + 17y + 4z = 35 எடுக்கிறேன். இது செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை தான் x + 3y + 10z = 24 எடுக்கிறேன். ஸோ இதோட ரூல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் பி + மேக்னிடியூட் ஆஃப் சியா இருக்கணும். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் ஏ + மேக்னிடியூட் ஆஃப் சியா இருக்கணும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் சி இஸ் கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் ஏ + மாடுலஸ் ஆஃப் பியா இருக்கணும். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பெரிய நம்பராக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பெரிய நம்பராக இருக்கணும் செகண்ட் ஈக்குவேஷனில், தேர்டில் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறோம், எக்ஸோட ஈக்குவேஷனை எடுக்கிறோம். அதாவது 28x = 4z ப்ளஸில் இருக்கிறது அந்த சைட் கொண்டு போனால் -4z, z வந்து அந்த சைட் போச்சுன்னா +z ஆயிரும். அப்போ 32 - 4y + z அப்படின்னு வரும். தென் இந்த 28 அந்த சைட் போச்சுன்னா x = 1/28 32 - 4y + z அப்படின்னு வரும். தென் ஒய்யோட ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 17ஓட நம்ம எடுக்கிறோம். 17 வந்து 1/17 ஆயிரும். தென் 35 - 2x - 4z இங்கே வந்துடும். ஓகேவா? அடுத்தது இசட்டோட ஈக்குவேஷனுக்கு இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டை கீழே எழுதணும், 1/10 எழுதிக்கணும். அண்டு 24 முன்னாடி எழுதிட்டு 24 - x - 3y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். அது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கால்குலேட்டரில் இந்த CALCங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அது இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ எக்ஸோடைய ஃபார்மெட்டுக்கு நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். 1/28 க்ளோஸ் த ப்ராக்கெட், அகைன் ஓப்பன் த ப்ராக்கெட், 32 - 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒய்க்கு இங்கே இந்த ஆல்ஃபா ரெட் கலரில், அதாவது பிங்க் கலரில் ஒய் இருக்கும், அதை கொடுக்குறோம். ப்ளஸ் ஆல்ஃபா கொடுத்துட்டு சி கொடுக்குறோம். இசட் இங்கே இல்லாதனால சி கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் 1/28 பண்ணோம். தென் 32 பண்ணோம், -4 பண்ணிவிட்டு ஆல்ஃபா பண்ணிவிட்டு ஒய் பண்ணோம், ப்ளஸ் ஆல்ஃபா பண்ணிவிட்டு இசட் பண்ணோம் இல்லையா? க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுத்தோம். இப்போ கால்குலேட் கொடுத்து ஒய்யோட வேல்யூ 0 கொடுத்து ஈக்குவல் பண்ணுறோம், சியோட வேல்யூ 0 கொடுத்து ஈக்குவல் பண்ணுறோம் கால்குலேட் கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் 1 படி பார்த்தோன்னா ஓகே, ஒய்யோட வேல்யூ 0, இசட்டோட வேல்யூ 0. அதை வந்து இந்த ஒய் அண்ட் இசட்டுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1.1429 கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி தான் ப்ரெஸ் பண்ணணும், ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஈக்குவேஷன் ப்ராக்கெட் ஓப்பன், 1/17 க்ளோஸ் த ப்ராக்கெட், அகைன் ஓப்பன் த ப்ராக்கெட், 35 - 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம், -4 ஆல்ஃபா இசட்டுக்கு பதிலாக சி, க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுக்குறோம். கால்குலேட் கொடுக்குறோம். கால்குலேட் கொடுத்தா எக்ஸோட வேல்யூ கேட்குது இல்லையா? கிடைச்ச எக்ஸோட வேல்யூ 1.1429 கொடுத்து ஈக்குவல் பண்ணுறோம். சியோட வேல்யூ நமக்கு 0ன்னு கொடுக்குறோம், 0 கொடுத்து ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 1.9244 கொடுக்குது. ஓகேவா? எகைன் ஏசி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூணாவது ஈக்குவேஷன் ப்ராக்கெட் ஓப்பன், 1/10 க்ளோஸ் த ப்ராக்கெட், ஓப்பன் த ப்ராக்கெட், 24 - ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ், -3 பண்ணி ஆல்ஃபா பண்ணி ஒய் பண்ணுறோம், க்ளோஸ் த ப்ராக்கெட் பண்ணுறோம். இப்போ கால்குலேட் கொடுக்குறோம். எக்ஸோட வேல்யூ டிஃபால்ட்டாக 1.1429 ஈக்குவல் கொடுத்துட்றோம். ஒய்யோட வேல்யூ இங்கே கிடைச்ச ஆன்சர் 1.9244 கொடுத்து ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1.7084 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 3 ஆன்சரையும் இங்கே எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ x that is equal to 1.1
1.1429 1.1429 ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 1.9244 1.9244 இசட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 1.70 ஓகேவா. ஸோ தென் வந்துட்டு செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போகும்போது எக்ஸோட வேல்யூவில் நம்ம டிஃபால்ட்டாக ஈக்குவேஷன் செட் பண்ணியிருப்போம். செகண்டுக்கு அதாவது 1/28 தான் நமக்கு வரணும். அப்போ காப்பி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா 1/28 வரும். ஸோ 1/28ங்கிற ஈக்குவேஷன் எக்ஸோட ஈக்குவேஷன் அதில் கால்குலேட் கொடுக்குறோம். ஒய்யோட வேல்யூ 1.92 ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது ஈக்குவல் கொடுத்துட்றோம். சியோட வேல்யூக்கு பதிலாக 1.7084 கொடுத்து ஈக்குவல் கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ இங்கே 0.9290 கிடைக்குது. அகைன் காப்பி கொடுத்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா 1/17 வரணும். ஸோ அகைன் காப்பி கொடுத்தோம்னா 1/17 வருது. 17 வந்த பிறகு கால்குலேட் கொடுக்குறோம். எக்ஸோட வேல்யூ 1.1429 ஈக்குவல் கொடுக்குறோம். அப்புறம் எக்ஸோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா சரி ஓகே இசட்டோட வேல்யூஸ் இது கொடுத்துட்டோம் ஓகேவா. அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1.5224 கிடைக்குது. ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 1.5224 கிடைக்குது. தென் அடுத்த ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் 1/10 வரணும். ஸோ 2 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா 1/10 வரும். கால்குலேட் கொடுக்குறோம். எக்ஸோட வேல்யூ கிடைச்ச ஆன்சர் கொடுக்குறோம். 0.9290 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். ஒய்யோட வேல்யூ 1.5224 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். அப்போது இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 1.8504 கிடைக்குது. இது ஐட்ரேஷன் 2ல் கிடைக்குது ஓகேவா. ஐட்ரேஷன் 1 அங்கே கிடைச்சிது. ஐட்ரேஷன் 2 இங்கே கிடைச்சிருக்கு ஓகேவா. ஐட்ரேஷன் 3க்கு போகிறோம். ஐட்ரேஷன் 3ல் ஃபஸ்ட்டுக்கு வந்து 1/28. ஸோ காப்பி 2 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா 1/28 வரும். கால்குலேட் கொடுக்குறோம். ஒய்யோட வேல்யூ 1.5224 கிடைக்குது ஈக்குவல் கொடுக்குறோம். சியோட வேல்யூக்கு 1.8504 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0.9915 கிடைக்குது. அப்புறம் அகெயின் காப்பி கொடுக்குறோம். 2 டைம் கொடுத்தோன்னா செகண்ட் ஈக்குவேஷன் 1/17 வரும். ஸோ 1/17க்கு கால்குலேட் கொடுக்குறோம். கால்குலேட் கொடுத்தா எக்ஸோட வேல்யூ 0.99 கொடுக்கலாம். ஸோ 0.9915 கிடைச்ச ஆன்சர் இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். சியோட வேல்யூ 1.8504 ஈக்குவல் கொடுக்குறோம் ஓகேவா. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 1.5068. தென் காப்பி 2 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா 1/10 வரும். ஸோ 1/10 வந்துச்சுன்னா கால்குலேட் கொடுக்குறோம். கால்குலேட் கொடுத்தோன்னா எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செட் ஆகிடுச்சு ஈக்குவல் கொடுக்குறோம். ஒய்யோட வேல்யூ 1.5068 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். அப்போ இசட்டோட வேல்யூ வந்துட்டு 1.8488 கிடைக்கும். இப்போ ஐட்ரேஷன் 4 கொடுக்குறோம் ஓகேவா. ஐட்ரேஷன் 4ல் அகெயின் காப்பி 2 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 1/28. ஸோ அது மாதிரி நம்ம 1/28 இன்ட்டு எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/28 இன்ட்டு 38 minus 4y plus z 32 minus 4y plus z கொடுக்குறோம் ஓகேவா. ஒய்யோட ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1/17 35 1/17 மைனஸ் ஓகேவா 2x minus 4z 2x minus 4z கொடுக்குறோம். z that is equal to 1/10 into 1/10 into 24 minus x 24 minus x minus 3y கொடுக்குறோம். ஸோ 3y கொடுத்தோம் அப்படின்னா இப்போது இதில் ஐட்ரேஷன் 4 கொடுக்குறோமா. ஐட்ரேஷன் 4ல் 1/28ல் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 0.99 வேண்டாம். ஒய்யோட வேல்யூ கேட்கணும். ஸோ கால்குலேட் கொடுத்தோன்னா ஒய்யோட வேல்யூ 1.5068 ஈக்குவல் கொடுக்குறோம். இசட்டோட வேல்யூ 1.8488 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஆல்மோஸ்ட் சேமாக வருது 0.9936. ஒய்யோட வேல்யூக்கு 1/17 வரணும். ஸோ டபுள் ஆரோ கிளிக் பண்ணால் மேலே காப்பி கொடுத்தோன்னா அதில் வந்துடும். கால்குலேட் கொடுக்குறோம். எக்ஸோட வேல்யூ கேட்டது 0.9936 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். அப்புறம் இசட்டோட வேல்யூ சேம் ஈக்குவல் கொடுக்குறோம். அப்போது 1.5069 ஆல்மோஸ்ட் சேமாக வந்துருச்சு. தென் அகெயின் டபுள் டைம் ஏரோ கிளிக் பண்ணோன்னா 1/10 வந்துடும். அதில் கால்குலேட் கொடுத்தோன்னா எக்ஸ் வேல்யூ 0.9936 ஆல்ரெடி இருக்குது. தென் ஈக்குவல் கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ 1.5069 கொடுத்து ஈக்குவல் கொடுத்தோன்னா இசட்டோட வேல்யூ 1.8486 கிடைக்குது. அகெயின் டபுள் ஏரோ ஐட்ரேஷனில் 5. அப்போது எக்ஸ் வேல்யூ வேணும். டபுள் ஏரோ கிளிக் பண்ணோன்னா 1/28 வருது. எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி சேமாக இருக்குது. இசட்டோட வேல்யூ 1.8486 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். ஈக்குவல் கொடுத்தோன்னா ஆன்சர் எக்ஸுக்கு ரிப்பீட் ஆகிடுச்சு 0.9936 வந்துடுச்சு.
எகெயின் காப்பி 2 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா 1/17, அதாவது ஒய்யோட ஈக்குவேஷன் வருது. அதில் கால்குலேட் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ சேம், ஒய்யோட வேல்யூ ஆல்சோ, சியோட வேல்யூ ஆல்சோ சேம் அப்படின்னா y that is equal to 1.5070 வருது. தென் காப்பி 2 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா 1/10, அதாவது இசட்டோட ஈக்குவேஷன் கிடைச்ச பிறகு கால்குலேட் கொடுக்குறோம். கால்குலேட் கொடுத்தா எக்ஸோட வேல்யூ சேம் தான், 1.5070ங்கிறது இசட்டோட ஒய்யோட வேல்யூ கொடுத்தோம்னா இசட்டோட வேல்யூ 1.8485. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக வந்ததுனால இதை ஆன்சராக எடுத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.